ஸோ இதுதான் வந்து கரண்ட்டா நடந்துட்டு இருக்கிறது. ஈரான், யுஎஸ் அண்டு இஸ்ரேலு. ஸோ இத வந்து நம்ப எப்படி நம்ம மார்க்கெட்ல வந்து பயன்படுத்திக்கிறது அப்படின்ற விஷயத்த எல்லாத்தையுமே வந்து ஒன் பை ஒன்னா இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஸோ இது வந்து எனக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணாங்க. சில சேனல்லேருந்து நான் எடுத்தேன். ஸோ அத தான் உங்களுக்கு வந்து நான் இத ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு நம்பளுக்கான இந்தியன் மார்க்கெட் நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றதுக்கான வீடியோ தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு ஒன் பை ஒன்னா நம்ம வந்து நம்மளோட என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது எல்லாத்தையும் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சில காணொளிகள், காட்சிகள் உங்களுக்காக தான். ஸோ இது வந்து நீங்க பார்க்கணும்னா பார்த்துக்கோங்க. ஏர் ஸ்ட்ரைக்லாம் பார்த்தீங்களா எப்படி வந்து அவங்களோட ஏர் டிஃபைன்ஸ் வந்து வச்சு அடிச்சு நம்மளை வந்து கவுக்குறாங்க அப்படின்றத வந்து இது வந்து ஈரான் இஸ்ரேலை நோக்கி விட்ட இது அது. ஸோ இதுதான் வந்து கரண்ட்டாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ குண்டு வெடிப்பு எல்லா இடமும் சவுண்டு கேட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு ஒன் பை ஒன்னாக நம்மளோட வீடியோக்கு என்னென்ன தேவைப்படுது அப்படின்ற எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ பிரேக்கிங் நியூஸ் தான். ஸோ என்ன பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னா யுஎஸ் அண்ட் இஸ்ரேல் அதே மாதிரி ஈரானை நோக்கி லான்ச் வந்து ஸ்ட்ரைக்கை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். பிகாஸ் ஆஃப் நம்மளோட மார்க்கெட்டு சும்மாவே எந்திக்க மாட்டேங்குது. ஸோ இதனால நம்மளோட கான்ஃப்ளிக்ட் என்ன ஆக போகுது நாளைக்கு, அதாவது மண்டே அப்படின்றத தாண்டி மார்ச்சோட ஃபர்ஸ்ட் சீரியஸாக நான் வந்து அன்னைக்கு பார்க்குறேன். ஸோ செகண்டு மார்ச் என்ன ஆக போகுது நம்மளோட இந்தியன் மார்க்கெட் அப்படின்றத வந்து நான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஆப்ரேஷனோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லயன்ஸ் ரோட் அப்படின்றத வந்து இவங்க ஆப்ரேஷன் நேமாக கொடுத்துருக்காங்க. இஸ்ரேல் அண்டு யூஎஸ் பண்ணுற ஆப்ரேஷனுக்கான நேம் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ மிடில் ஈஸ்ட் எல்லாமே வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட் லெவலில் இருக்காங்க. இப்போதைக்கு நான் காட்டின எல்லா வீடியோவும் பெரும்பாலும் கட்டார் அண்ட் துபாய் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் தான். ஸோ அங்கே வந்து ஈரான் வந்து அடிக்கிற வீடியோஸ் தான் அது எல்லாமே. ஸோ என்னத்துக்காக அடிக்கிறாங்க அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இஸ்ரேல் வந்து அவங்களோட லான்ச் வந்து ப்ரிவென்டிவ் ஸ்ட்ரைக் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இஸ்ரேல் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதை பார்க்கும்போது அவங்களோட ஆப்ரேஷனோட நேம் பார்த்தீங்கன்னா லயன்ஸ் ரோ அப்படின்றத வந்து அவங்களோட நேமாக வந்து வச்சிருக்காங்க. ஸோ இதை வந்து நெத்தன்யாவோ அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அதோட இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர்னு வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸ்போஸில் வந்து நியர் கீ ஸ்ட்ரைக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈரான் கவர்மெண்ட்டை நோக்கி தான் வந்து அவங்க அடிக்கிறாங்க. ஸோ அதை வந்து நம்ம மெயினாக பார்க்கணும். அதேமாதிரி ஏர் ரைடு அப்படின்றத வந்து இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒளி வந்து ஒளிச்சிக்கிட்டே இருக்கு ஈரான் சுற்றி. ஈரானும் வந்து பதில் தாக்குதலை வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு பெரிய நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ யுஎஸோட ஜாயிண்டை வச்சு B2 பாம்பரை வந்து யூஸ் பண்ணுவாங்களா யூஎஸ் அப்படின்றது தான் வந்து இப்போ கோஆர்டினேட் அசல்ட்டடாக இருக்கு. ஸோ பார்ப்போம். இது வந்து 5 மணி வரைக்கும் வந்த நியூஸை வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸோட இன்ஃப்ளூயேஷன் என்ன இருக்குது, இன்வால்வ்மெண்ட் ஏன் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா பிரைமரி கோல் வந்து நியூக்ளியர் வெப்பனை வந்து அவங்க தயாரிக்கக்கூடாது அப்படின்றது தான் வந்து பிரைமரி கோலாக இருக்குது. ஸோ டார்கெட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மிசில் சிஸ்டம் அண்ட் மிலிட்ரி அசட்டை வந்து டார்கெட் பண்ணி இவங்க அடிக்கிறாங்க, அதாவது இஸ்ரேலும் யூஎஸும். ஸோ வார்னிங் இஷ்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொட்டன்ஷியலி ஹை கஸ்டலிட்டி, அதாவது ஒரு பெரிய ஒரு வார்னிங்கை கொடுத்துருக்காங்க. ட்ரம்ப் வந்து அவர் சொல்லிட்டாரு. ஸோ கன்ஃபார்ம்டாக வந்து யூஎஸ் ஸ்ட்ரைக் வந்து இதில் வந்து பங்கு பெறும். ஸோ இதனால வந்து ஈரான் மக்களுக்கு வந்து ஒரு பெரிய விடுதலை கிடைக்க போகுது. ஸோ அதனால வந்து யூஎஸுக்கும் ஒரு அச்சம் வந்து இருக்காது வருங்காலத்தில் அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் வந்து ஒரு 8 நிமிஷம் வீடியோ அவரோட ட்ரூத் சோஷியல் மீடியாவில் போட்டிருந்தாரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக் அலைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ் அண்ட் இஸ்ரேல் வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட அலைன்ஸ்ல தான் ஈரானை வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதேமாரி பென்டகன் மானிட்டரிங், ஸோ பென்டகன்ன்றது வந்து அவங்களோட ஊர். ஸோ அதில் வந்து ஈரானோட ரெஸ்பான்ஸ் என்னவா இருக்குது அப்படிங்கிற ரியல் டைமில் வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ கரண்ட்டாக. ஸோ அதையும் நம்ம வந்து வாட்ச் பண்ணணும். ஸோ ஈரான் வந்து ஒரு வேளை அவங்களோட ஜெனரலை வந்து எல்லாரையுமே வந்து இஸ்ரேல் அண்டு யூஎஸ் வந்து அடிச்சிட்டாங்க அப்படின்னா ஈரானுக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து அடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன விளைவுகள் அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். ஸோ ஈரானோட ரிவால்யூஷன் என்ன ஆகும் அப்படின்னா பஹ்ரைனை வந்து இப்போ வந்து யூஎஸோட அந்த நேவில் பேஸை வந்து ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க, அடிச்சிருக்காங்க. யுஏல பார்த்தீங்க அப்படின்னா அபுதாபியை வந்து அடிச்சிருக்காங்க. யூஎஸ் அசட் என்னென்ன இருக்கோ அபுதாபியில் அதை போட்டு பொழந்திருக்காங்க. குவைத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ ஜமார் ஹேர் பேஸ் அதை வந்து டார்கெட் பண்ணி அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டவுன்டன் மிசைல்
அதாவது பெஹரேஜில் தான். ஸோ இதை வந்து பார்ட்டிஷியலாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ கரண்ட்டாக வந்து ஈரானு. ஸோ ஈரான் வந்து மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியும் விடலை. ஸோ போட்டு பொழந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதனால நம்மளோட குருடாயில் வந்து 8% கிட்ட வந்து மோஸ்ட்லி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு இப்போ கரண்ட்டாக நம்ம பார்க்கும்போது. ஸோ இது வந்து ஃபுல் ஃபோர்ஸாக வந்து ஒரு 2-3 நாள் நடந்துச்சு அப்படின்னா நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டு செம்மையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு 25,100 வந்து ரீச் பண்ணிட்டு அடுத்த ரீச்சை வந்து மேலே நோக்கி போகணும். பட் ஆனால் ஞாயிற்றுக்கிழமையும் இவங்க அடித்தாங்க அப்படின்னா திங்கக்கிழமையும் இது கண்டினியூ ஆச்சு அப்படின்னா நம்மளோட மார்க்கெட் ஃபர்தராக அங்கேருந்து ஒரு 1000 பாயிண்ட் இறங்குதுன்னே நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்ட்ராங் சப்போர்ட் அது. ஸோ அடுத்ததான் அந்த ஸ்ட்ராங் சப்போர்ட்டை வந்து அது உடைக்குது. ஸோ உடைச்சிட்டு மறுபடியும் வந்து ஒரு 24,000லாம் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னா நிறைய ஸ்டாக்ஸ் வந்து நம்மளுக்கு அதில் கிடைக்கும். ஸோ அந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு வந்து ஸ்டேட் ஆஃப் எமர்ஜென்சி என்ன சொல்லியிருக்காங்கன்னா நேஷனல் எமர்ஜென்சி வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அதாவது இஸ்ரேல் வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லி வார் டைமாக வந்து இப்போ வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதேமாதிரி ஏர் ஸ்பேஸ் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. டெல்லியிலேருந்து இல்லை டெலிவியன்ல வந்து எங்கேருந்துமே வந்து ஆல் சிவிலியன்ஸ் வந்து ஃப்ளைட்டில் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ளைட் வந்து போகாது. அதே மாதிரி சிவிலியன் ஆர்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிட்டிசனுக்கு வந்து ஒரு ஆர்டரை வந்து பிறப்பிச்சிருக்காங்க. அதாவது நியராக வந்து உங்களோட நீங்கள் தங்கியிருக்கிற இடத்துலலாம் பாம்பு வந்து விழுறதுக்கான அவசியம் நிறைய இருக்குது. ஸோ அதனால் வீட்டில் இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இஸ்ரேல், ஈரான் அண்ட் 2 கண்ட்ரிலையும். ஸோ கம்யூனிகேஷன் ரெஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரேலில் வந்து பண்ணிட்டாங்க. ஃபுல்லாகவே வந்து பிளாக் அவுட் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு எதுவுமே வந்து ஒர்க் ஆகலை அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ குளோபல் ரியாக்ஷன் என்னவா இருக்குது அப்படின்னா சவுதி அரேபியா வந்து அவங்க வந்து ஈரானுக்கு வந்து அடித்து விழுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரஷ்யா வந்து வெயிட் அண்ட் வாட்சில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். சைனா வந்து கால் ஃபார் ரெஸ்டாரண்ட் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒரு சின்ன சிக்னலை வந்து சைனா வந்து கொடுத்துருக்கு. என்ன ஆகுதுன்றதை வருங்காலத்தில் பார்ப்போம். அதே மாதிரி யுனைடெட் நேஷன் வந்து எமர்ஜென்சி செக்ஷனை வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. அரேபியன் வேர்ல்ட்ஸ் ஃபுல்லாகவே வந்து இப்போ ரஹமாத் அதாவது அவங்களோட அந்த ரம்ஜானோட நோன்பு போயிட்டு இருக்கு. ஸோ இந்த நேரத்தில் ஒரு பெரிய டென்ஷன் வருதுன்றது பெரிய ஒரு வருத்தத்தை தான் தெரிவிக்குது. ஸோ பட் இருந்தாலும் உலக நாடுகள் என்ன சொல்லுவாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ இது வந்து அவங்க ஒரு பேட் சுச்சுவேஷனில் ஃபேஸ் பண்ணுறது. ஏன் அப்படின்னா சவுதி அரேபியாவில் நேற்று கூட நான் ஒருத்தவங்களை பார்த்தேன். 144 பேரை வந்து அவரோட அதாவது மன்னர் அவர் வந்து விடுவிக்கிறாரு இந்த ஒரு நோன்பு நாளாக. ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படும் போது இந்த மாதிரி வர்றது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான நிலைமை தான். ஸோ எம்பசிஸில் வந்து சொல்லியிருக்காங்க ட்ராவல் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க, இப்போதைக்கு எதுலையுமே வந்து போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எக்கனாமிக்கலாக இம்பாக்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் ப்ரைஸ் வந்து 8% வந்து அடித்து மேலே ஏற்றிருக்காங்க. ஸோ அதே மாதிரி குளோபல் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஒரு 4.5% கீழே விழுந்திருக்கு. 4%ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதாவது ஒரு பல லட்சம் கோடி வந்து அதில் இருக்கும். ஸோ ஹையில் பார்த்தீங்க அப்படின்னா வார் ரிஸ்க் வந்து ஹையாக இருக்குது. ஸோ ஒஸ்ட் சினாரியோ வந்து 2003 மாதிரி வந்து வந்துட போகுது அப்படின்ற மாதிரி வார் சினாரியோ போயிட்டுருக்கு இப்போது. ஸோ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோன்ஸை வந்து பிளாக் பண்ணிட்டாங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லு. ஸோ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோன்ஸ்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கோங்க. அது வந்து நம்ம இஸ்ரேல் அதாவது ஈரான்ல இருந்து கப்பல் வழியா வந்து நம்மளோட நாட்டு எல்லா நாட்டுக்குமே வந்து ஒரு ஷார்ட்கட் வே அப்படின்றத பார்த்துக்கோங்க. அந்த ஷார்ட்கட் வே வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோன்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க ஈரானு. ஸோ அதே மாதிரி கல்ஃப் ஷிப்பிங் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. மிடில் ஈஸ்ட் ஃபுல்லாகவே வந்து கவரேஜ் பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு. பட் ஆனால் அவங்களோட அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோன்ஸை தாண்டி தான் வந்து மிடில் ஈஸ்டோட கப்பல்ஸ் எல்லாம் வெளியே வரணும். ஸோ இதனால் வந்து ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ எமர்ஜென்சி பார்த்தீங்க அப்படின்னா OPEC அப்படின்ற மீட்டிங்கை வந்து கால் பண்ணியிருக்காங்க. மார்ச் 1ஆம் தேதி இதை வந்து மீட்டிங்கை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் என்ன நடக்குது அப்படின்றது மாதிரி எக்கனாமிக்காக பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சினாரியோ 1 பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லி ரிலீஜியன் வார் அப்படின்றத வந்து கொண்டு வந்துருவாங்க ஈரான் அப்படின்றது தான். ஏன் அப்படின்னா ஈரானில் இருக்கிற எல்லா ட்ரூத்தையும் அதாவது அவங்களோட ஜென்ரல் அதே மாதிரி பெரிய பெரிய பதவியில் இருப்பாங்கல்ல மிலிட்ரியில், ஸோ அவங்கள எல்லாத்தையுமே தான் வந்து அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனாலேயே வந்து அவங்களுக்கு ஒரு ஃப்ரீ அதாவது நாங்கள் என்னவோ பண்ணலாம் அப்படின்ற நிலைமை கொண்டு வந்துடுவாங்களோ அப்படின்ற மாதிரி உலக நாடுகள் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இதே மாதிரி நேட்டோ ரஷ்யா அவங்க 2 பேர் என்ன பண்ண போகிறாங்க அடுத்ததா, அதே மாதிரி மல்டிபோலார் ஃபார்மேட்டில் வருமா இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோன்ஸ் இஷ்யூ அப்படின்றது எல்லாத்தையும் பார்க்கணும். ஸோ சினாரியோ 2 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லிமிடெட் எக்ஸ்சேஞ்ச் தான். ஸோ டிஃப் ஆர் டேஃப் ஸ்ட்ரைக் கண்டினியூ ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ சம்திங் இப்போ நீங்கள் வந்து லைக் டு ரஷ்யா அண்டு உக்ரைன் வார் மாதிரி தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சினாரியோ 2 அப்படி ஆனால் எனக்கு தெரிஞ்சு நடக்காது. யூஎஸ் வந்து நினச்சதை வந்து சீக்கிரமாக நடத்தி முடிச்சுட்டு வெளியே வரதான் பார்ப்பாங்க. ஸோ டிப்ளமேட்டிக்காக இருக்கும் ஒர்க் பேஸ்டாக பார்க்கும்போது பேக் சேனலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஸ் ஃபயர் வித்தின் வீக்ஸில் வந்து முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து சினாரியோ 2.
ஸோ சினாரியோ 3 என்னமா டிப்ளமேட்டிக் எஸ்கலேஷன் அப்படின்றத வந்து பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டாரோட மிலிட்டேரியன் எமர்ஜென்சியை வந்து இப்போ பேசலாம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. ஸோ அவங்களோட யுஎன்ஏ செக்யூரிட்டி கவுன்சிலர் வந்து இப்போ வந்து சொல்லியிருக்காங்க கவுன்சிலில் வந்து இன்டர்வியூவில் வந்து ஈரான் அக்செப்ட் பண்ணலை நியூக்ளியர் வார அப்படின்னா ஃப்ரேம் ஒர்க் வந்து நம்ம ரெடி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சினாரியோ வந்து கொண்டு போவாங்க. ஸோ இதை வந்து நம்ம போக போக தான் பார்க்கணும். ஸோ ரேபிட் எக்ஸலேஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக சொன்னது தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்து இப்போது ஆக்டிவேட் ஆகிருக்கிறது இஸ்ரேல், ஈரான் அண்ட் யூஎஸோட ஃபைட்டு. ஸோ அதாவது இஸ்ரேலும் யூஎஸும் வந்து மிலிட்ரி அலைன்ஸ் பண்ணி ஃபுல்லாக வந்து லாக்டு பண்ணி ஒரு பயங்கரமான அட்டாக்கை வந்து ஈரானுக்கு சைடு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஈரான் வந்து இப்போ மேசிவான ஒரு மல்டி ஃபாண்ட் ரிலவேஷனை வந்து இப்போ கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வேர்ல்டு பவர்ஸில் வந்து என்ன ஆக போகுது டிப்ளமேட்டிக்காக அப்படின்றத வந்து குளோபல் ஸ்கேலை வந்து நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அதேமாதிரி நெக்ஸ்ட்டு 48 hours நான் சொன்ன மாதிரி சண்டே அண்ட் மண்டே இந்த 2 நாளும் வந்து பெரிய ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனாக இருக்கும் ஆல் ஓவர் வேர்ல்டுக்கு. ஸோ இதை வச்சு நம்ம மார்க்கெட்டை வந்து பொழந்து எடுத்துருவாங்க அப்படின்றது தான் எனக்கு தெரியுது. ஸோ நாளைக்கு இதனால் நீங்கள் எனக்கு ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் தான். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோட வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ இதனால் வந்து நம்மளோட மார்க்கெட் வந்து என்ன ஆக போகுது அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ தான் நம்மளுக்கு வாய்ப்பு. ஸோ மார்க்கெட் கீழே விழுந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வாய்ப்பு அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப நன்றி மக்களை இவ்வளோ நேரம் என் வீடியோவை பார்த்ததுக்கு.